ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போக போகுது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நோ பியர்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு ஒரு புது ட்ரெண்டிங்கான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஸோ இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாகவும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது மாதிரி எப்படி பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக தாடி இருக்குது, பட் நோ பியர்ட் அப்படிங்கிற இந்த விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்னாப்சாட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்னாப்சாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது இல்லைனா இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இன்னொரு சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இப்போ ஸ்னாப்சாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இங்கே வந்து சர்ச்சில் வந்து நோ பியர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நோ பியர்ட் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்களா தாடியெல்லாம் போயிடுச்சு. பாருங்க, நான் டச் பண்ணுறேன், ஆனால் கூட என் தாடி இங்கே காமிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மறைச்சாமல் தான் உங்களுக்கு தாடி வரும். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னோட பியர்ட் மீசை எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து கிளியராக அப்படி காமிக்குது. இது மாதிரிலாம் எப்படி டெக்னாலஜி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு தெரியல. ஸோ இது அட்வான்டேஜாக இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ அட்வான்டேஜாக நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சைட் பை சைடு இதை வச்சு நீங்கள் வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி கை இப்படி மறைக்கிற மாதிரி தாடியோட வீடியோ போட்டுக்கோங்க. அண்ட் இப்படி போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப இப்படி கை இப்படி செய்யுங்க. அப்போ திரும்ப தாடி வளர்ந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ரீல்ஸ் உங்கள் இஷ்டங்க. இப்போ வந்து நான் விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டேன், இதை வச்சு நீங்கள் வேறு லெவல் நிறையா பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்னாப்பில் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், ஃபோட்டோ எடுத்தாச்சு. கீழே சேவ் ஆப்ஷன் இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம், டிஸ்கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து வீடியோவே ரெக்கார்ட் ஆகுது வீடியோவாகவே. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எங்கே போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மெமரிஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸோ கிளிக் பண்ணிட்டா இங்கே ரீசெண்டாக நம்ம பண்ணதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் த ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா ஸ்னாப் வந்து டவுன்லோட் ஷேர்ஸ் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். திரும்ப 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஹைட் த ஸ்னாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பப்ளிக்காக இந்த ஸ்னாப் இருக்காது, டெலிட் ஸ்னாப் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ எடுத்தோடனே இந்த ஸ்னாப் டெலிட் பண்ணிடலாம். இதை வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாகவும் போஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எங்கே போஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சு நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம். ஸோ அதாவது நான் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஷேவ் பண்ணாத மாதிரியான ஒரு வீடியோ கூட போடலாம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட ப்ராங்க் பண்ணலாம். வேறு லெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும்னா இப்போவே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கற்றுக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றிலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.